அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? டீ, காஃபி குடிச்சிட்டிங்களா? நான் இப்போ வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் இருந்து மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். எல்லோரும் துவா செய்யுங்க. நானும் துவா செய்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும். நம்ம யாரும் வம்புக்கு தும்புக்கும் நம்ம போகல. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. அல்லாஹ் நாடிக்கிட்டு எல்லா மக்களுக்கும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். நேற்று முந்தாநேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். நானே ஒரு பிள்ளைய இழந்துட்டு எல்லாம் ரொம்ப நாளைக்கு பிறகு கொடுத்தான். எனக்கு ஒரு பிள்ளை எடுத்துட்டான். சரி, அதே நான் அந்த பிள்ளைய கொடுத்துட்டு நான் பைத்தியக்கார மாதிரி என் மனசு ரொம்ப வேதனையில் பைத்தியக்கார மாதிரி இருக்கிறேன். ஆனால் அந்த நியூஸில் நான் பார்த்தேன், ஒரு பொம்பளை 3 குழந்தைய சாவடிச்சிட்டு அவள் தாயும் கிடையாது, அவள் பொம்பளையும் கிடையாது. அவள் எதில் சேர்த்திக்கணும் எனக்கு தெரியல. அது எப்படி பெற்ற குழந்தைய 3 குழந்தைய அவள் சாவடிச்சான்னு எனக்கு தெரியல. நியூஸில் பார்த்தேன். ரொம்ப மனசு கஷ்டமாக வேதனையாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அப்படியும் உலகத்தில் இருக்கிறாங்க. நமக்கு இயற்கையாக நடந்ததுனே நம்மளால் தாங்க முடியல. எப்படா என் பிள்ளைய நான் பார்க்காம விட்டுட்டேன், அப்படி பார்ப்பனே அப்படின்னு நான் ஆண்டவங்கிட்ட டெய்லி நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் எனக்கு கொடுத்து ரொம்ப நாளைக்கு இப்போ கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டேல்லா. சரி, நம்ம அல்லாஹ்கிட்ட அடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் நம்ம கேட்கலாம். அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் தான் படைச்சான் நம்ம எல்லாரையும். நம்மளை தான் அவன் ஆண்டி வைக்கிறான். நம்மளால கேட்க முடியாது. இதை கூட நான் ஏன் சொன்னால் மனசு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அந்த நியூஸை பார்த்தது. சரி, அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 3 குழந்தை எப்படி தான் அவள் கொடுக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக அவள் பெற்றிருக்க வேணாம். 3 குழந்தைய அவள் கஷ்டப்பட்டு பெற்று 10, 12 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, தெரியல. 3 பையன். அதை அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விட்டால் கூட அதுக்கு அழகாக வளர்ந்துருக்கும். எப்படி மனசு செய்கிறாங்கன்னே தெரியல. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க யாருமே. ஒரு தாய்க்கு தான் தெரியும். நீங்கள் தாய் தான், ஆனால் இருந்தாலும் இப்படி ஏன் செஞ்சீங்கன்னு தெரியல. நிறைய பேர் இந்த மாதிரி தான் நியூஸில் பார்க்குறேன். தயவுசெய்து உங்களுக்கு வேணான்னா எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்படி இல்லை அனாதை ஆஸ்பத்திரியில் விடுங்க. தயவுசெய்து கொலை பண்ணாதீங்க. எப்படிங்க நீங்களாம் சரிங்க மனசு இறங்கி? ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. சரி, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு சொன்னேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.